வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங் 13 பட்டன் கீ. இது போர்டு பார்த்தீங்கன்னா பயங்கர இங்கே வரும் கரப்பாம்பூச்சி வந்து பயங்கர கண்டம். ஓகேங்களா, சுத்தமாக டிஸ்பிளேலாம் போயிடுச்சு, கிறிஸ்டல் போயிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ வந்து இதாகிட்டு இருக்குது, ஒர்க் ஆகுது. இப்போ போர்டெலாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு மோட்ரு மட்டும் ஓடுது, கண்டினியூவாக ஓட மாட்டேங்குது, ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அது என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்பவுமே போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் போகணும். எல்லா இதுலேயுமே அப்படி தான். வாஷிங் மிஷினில் மோஸ்ட் ஆஃப் த வாஷிங் மிஷின் 95% வாஷிங் மிஷினில் அப்படி தான். டெஸ்ட்டு போகணுன்னா என்ன, ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் நீங்களே செட் பண்ணாமல் மேனுவலாக ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஓடி அந்த டப்போட ரொட்டேஷன் 2 சுற்றும், லெஃப்ட் ரைட்டு சுற்றும். அப்புறம் டிடெக்ட் பண்ணும் எவ்வளோ வெயிட் துணி போட்டிருக்கோன்னு. அதெல்லாம் சுற்றினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இங்கே நம்பர் வரணும். ஓகேங்களா, ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டேன், லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ போர்டை ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், போட்ட உடனே 68ன்னு வந்துச்சு பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு ஓடலை, டைமிங் குறையுது பாருங்கள். போட்ட உடனே மோட்டர் லெஃப்ட் ரைட்டு ஓடுது பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சா பாருங்கள், ஸ்டக் ஆகிடுச்சு அப்படியே. இங்கே பாருங்கள், எதுவுமே ஆகாது, ஸ்டக் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இது வந்து போர்டு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒன்று ப்ரெஷர் சென்சார் போயிருக்கும், இல்லை ப்ரெஷர் சென்சார்லேருந்து வர வோல்டேஜ், அதாவது இந்த பாருங்கள் ஃபங்கஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த லைன் எப்படி ஃபங்கஸ் ஆகிட்டு, நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, ஃபுல்லாக ஃபங்கஸ், கரப்பாம்பூச்சி வந்து ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சரியான கான்டாக்ட் ஆகலை, இல்லை இந்த ப்ரெஷர் சென்சார் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எரர். ஓகேங்களா, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா தான் ரெடியே ஆகும். இது ப்ரோக்ராமே ரீஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் ஆகாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது போட்டு காட்டுறேன். இப்போ என்னோடய ப்ரெஷர் சென்சார் போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்னோடய ப்ரெஷர் சென்சாரு, டெஸ்டிங் சென்சார். இப்போ இதை போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இதை போர்டு ப்ராப்ளம்னு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இது வந்து சின்ன ப்ராப்ளம் தான் இது. ஓகேங்களா, பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இப்போ போட்டுட்டேன். லெஃப்ட் ரைட்டு டெஸ்டிங் போதா? இதுதான் ப்ராப்பர் ப்ரோக்ராம் ஒர்க்கிங். ஓகேங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்தாலே ப்ரெஷர் சென்சார் இல்லை ஒயரிங் கிட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகேண்ணா. இந்த மாதிரி ரொம்ப கரப்பாம்பூச்சி இருந்ததுனாலும் போர்டு கண்டமாயிடும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.